மக்களே அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் பிரியா முனியப்பன். நிறைய பேர் கமெண்டில் அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்டில் திரும்ப கேட்டிருக்காங்க. ஏன்னா இது ஏன் இப்படி இருக்குது, என்ன ஆச்சு, இது ஏன் இது சரி பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க ஆயாவுக்கு இருந்தது அது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கும் இருக்குது, இப்போ இவங்களுக்கும் இருக்குது. நாங்கள் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம். நிறைய பேர் சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பாருங்கன்னு. நாங்களும் போய் பார்த்தோம். இங்கே தான் பக்கத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, போய் பார்த்தோம். சரி பண்ணலான்னு சொல்கிறாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் நாங்கள் சரி பண்ணால் நல்லது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்ததுக்கு அவங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்ப்போம். சரியாயிடுச்சுன்னா கடவுள் கையில் இருக்குது. சரியாகுதோ சரியாகலையுமோ கடவுள் தான் முடிவு பண்ணும். இதுவும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, சரி போய் பார்ப்போம், டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கோம். சரியாயிடுச்சுன்னா சந்தோஷம், சரி ஆகலைனாலும் சந்தோஷம்தான். ஏன்னா என் மனசில் எதுவும் இல்லை. இவங்களுக்கு தனிப்பட்ட விஷயமா எங்கேயாவது போகணுன்னாலும், ஒரு வேலைக்கு போகணுன்னாலும் இவங்க மனசில் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மற்றவங்க அவங்க பார்க்குற பார்வையை வச்சு இவங்க கொஞ்சம் வருத்தப்படுவாங்களே, எல்லாருக்குமே இருக்கும், இருக்க முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் வந்து என்ன, நம்மளுக்கு எதுவும் இல்லை, நான் நல்ல மாதிரியாக பார்த்துக்கிறேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நல்ல மாதிரியாக பார்த்துக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க மனசுக்குள்ளே இருக்குது, அது எல்லாருக்குமே இருக்கும்ல அது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு இருந்தால் தானே தெரியும் அவங்க மனசில் என்ன இருக்குன்னு. நம்மளும் அதை எதுவும் சொல்லிக்கூடாது. அதனாலேயே வந்து நான் எங்கேயும் வேலைக்கு அனுப்ப மாட்டேன், எங்கேயும் அனுப்ப மாட்டேன். நீ வீட்டிலையே இரு, நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும். அவ்வளோதான் மக்களே, வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு பெரிய குறையாக நான் நினைக்கல. நீங்களும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. எங்களுக்கு அது போதும் மக்களே. வணக்கம், நன்றி.